கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வின் லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். ட்ரா நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 796 ரிசல்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 139. நம்ம அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 139. வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோக கேஎல் டைமண்டுன்ற மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், போஸ்ட்டாக வரும். மெம்பர்ஷிப்பாக இருந்தால் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம வின் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி அக்ஷயா லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம கெஸ்ஸிங் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றதே இப்போ டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். 139 ரிசல்ட் 139. இதில் பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் கொடுக்கணும் இல்லையா? மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்லேயும் கொடுக்குறது ப்ளஸ் வீடியோவில் கொடுக்குறது, நார்மல் வீடியோவில் கொடுக்குறது. ஓகேங்களா? நார்மல் வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எடுத்திருந்தது 349. இதில் வந்து பிசி பாஸ். ஓகேங்களா? இதில் வந்து 739 இப்படியே கொடுத்துருந்தோம். இதுலேயும் பிசி பாஸு அடித்தது 139 ஒரு நம்பரில் போயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தா வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 123 எடுத்திருப்போம். பட் ஆனால் ஏபி அடிச்சிருச்சு, 9 மட்டும் உள்ள என்ட்ரி கொடுக்கல. ஓகேங்களா? அதுபோக மெம்பர்ஷிப்பில் நல்ல ஒரு வின்னிங் தான். மெம்பர்ஷிப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் தான். அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் என்னோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா? அதில் வந்து 039 அது அப்படி தெளிவாகவே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ பொறுத்தளவு நம்ம ஆல் போர்ட்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 739 அப்படியே கொடுத்துருக்கோம். 7, 3, 9, 7, 6, 9 2 ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். இதுலேயும் 7, 3, 9 வீடியோவில் கொடுத்துருக்க ஒரு ஆல் போர்டு. இதுலேயும் பிசி பாஸு நம்ம கொடுத்துருக்குது 8, 3, 9 இதுலேயும் பிசி பாஸு. எப்பயுமே நம்ம சேனல் வின்னிங் நோக்கி தான் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வின் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேங்களா? டெய்லி ஏதாவது வின்னிங் நோக்கி தான் நம்ம சேனல் மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் பயப்படாமல் எப்பயும் போல இது பண்ணலாம். ஒன்று நம்ம இதில் ஈவன் ஈக்குவல் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு இது பண்ணிடுவோம். அதாவது ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்ணிடுவோம். அதாவது எந்த ஒரு இதை லாஸை ரெக்கவர் பண்ணிடுவோம். அதுதான் நம்ம சேனலோட ஒரு மோட்டிவேஷனு. நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட்டு வின்னிங்கெல்லாம் மோட்டிவேஷன் கிடையாது, எப்பயுமே காம்பன்சேட்டு தான். அதுக்கு அடுத்த வின்னிங்கை நம்ம பற்றி பேசுவோம். ஓகேங்களா? இப்போ வின் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 072 ஃபஸ்ட்டு நம்பர், 072 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 378. ஓகேங்களா? தேர்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 314 மறுபடியும் வந்த நம்பரே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அலர்ட் ஆகிக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 349 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 349. அதுக்கடுத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 827-194 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? நம்மளுடைய வின் லாட்டரிக்குரிய 796 ட்ரா நம்பரை வச்சு 18-11-2024 அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வின் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ், மேக்ஸிமம் 3 டிஜிட் பாக்ஸாக போடுங்க. அப்படி போட முடியவில்லை என்றால் நீங்கள் அப்படியே எடுத்து கூட ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 072 314 378 349 82 7 194
ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணி. இப்போ நம்ம வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங்கை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 62. ஓகேங்களா? சரியாக தெரியல நினைக்கிறேன். 62 27 46 இதற்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 37 03 68 68. நீங்களா அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6336. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். நம்மளுடைய வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 8 செட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. 6 2 2 7 4 6 3 7 0 3 6 8 6 3 3 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏ போர்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1. ஏ போர்டு 1 வச்சு நமக்கு வரக்கூடிய ஒரு ஆன்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ஷார்ட்டாக அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 0 வரணும், இல்லைன்னா 9 வரணும். ஏ போர்டு இன்னும் 9 இன்னும் என்ட்ரி கொடுக்கவில்லை. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டு 3 வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? 3னால நமக்கு ஆன்சர் கிடைக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 2க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? 2 அதை விட்டாச்சுன்னா நமக்கு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7க்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டு 9 உள்ள என்ட்ரி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சி போர்டு 9 என்ட்ரி கொடுத்தனால நமக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 2. இதுக்கும் 2 வந்து ஆல் போர்டாகவே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அது என்னைக்குனாலும் உங்களுக்கு சேஃப்டி தான். 2 இல்லைன்னா 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இதில் 2 நம்பர் தான் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு பீரியட் இருந்தீங்க மறக்காமல் இதை ட்ரை பண்ணி விளாண்டு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது இதில் வந்து இப்போ நம்ம ஆல் போர்டு தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 9 அப்படியே வரும். ஓகேங்களா? 9 அப்படியே வரும், 6 உள்ளே வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இந்த 962 நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கணும். 3 டிஜிட்டாக கூட போட்டுங்க. 962 அண்டு 739 மறுபடியும் சி போர்டில் 9 அப்படியே காப்பி ஆனாலும் காப்பி ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கிங்க. இன்றைய கெஸிங் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பது யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்பொழுக்கு உண்டான ஒரு வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.